வணக்கம் மக்களே, தயவு செய்து என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஆளை எனக்கு கிளின்னு கிளிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் மூத்த பத்திரிகையாளரா பயில்வான் ரெங்கநாதனா. ஆளையும் மண்டையும் பாரு, கிழட்டு பயில. ஏன்டா உனக்கு கொஞ்ச நாள் அறிவுங்கிறது இருக்கா? பயில்வான் ரங்கநாதனுக்கும் பிக்பாஸ் புகழ் தாமரை செல்விக்கும் இடையே வெடித்துள்ள மோதல் இப்போது சமூக வலைதளங்களில் காட்டு தீயாக பரவி வருகிறது. பொதுவாகவே யாரை பற்றியும் அஞ்சாமல் பேசும் தாமரை இம்முறை பயில்வானின் பேச்சால் கடும் கோபமடைந்து அவரை நார் நாராக கிழித்து தொங்கவிட்டுள்ளார். சின்னத்திரை நடிகை ஸ்வேதாவின் கணவர் மற்றும் உதவி இயக்குனரான ஆதி என்பவர் மீது தாமரை செல்வி சமீபத்தில் ஒரு போலீஸ் புகாரை அளித்திருந்தார். ஆதி தன்னிடம் பல லட்சம் ரூபாய் பணத்தையும் நகைகளையும் பெற்றுக்கொண்டு தன்னை ஏமாற்றிவிட்டதாக தாமரை குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தை கையில் எடுத்த பயில்வான் ரங்கநாதன் தனது வழக்கமான பாணியில், உறவினர் இல்லாத ஒரு ஆணை ஏன் வீட்டிற்குள் சேர்த்தாய், எதற்காக அவ்வளவு பணம் கொடுத்தாய் என கேள்வி எழுப்பி இருவருக்கும் இடையே தகாத உறவு இருப்பதாக தரம் தாழ்ந்து விமர்சித்தார். தன்னுடைய ஒழுக்கத்தை பற்றி பயில்வான் பேசியதை கேட்டு ஆத்திரமடைந்த தாமரை ஒரு வீடியோவை வெளியிட்டு அவரை ஒரு பிடித்துள்ளார். அந்த வீடியோவில் அவர் பயில்வானை வயதை குறிப்பிட்டு கிழட்டு பயலே என்றும் அறிவில்லாதவனே என்றும் மிக கடுமையான சொற்களால் சாடினார். இன்னொரு முறை என்னை பற்றி தவறாக பேசினால் செருப்பு பிஞ்சிடும் என நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்தார். பணம் போனால் கூட கவலை இல்லை, ஆனால் ஒரு பெண்ணின் நடத்தையை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என ஆவேசமாய் கேட்டார். யூடியூப் வியூஸுக்காகவும் காசுக்காகவும் அடுத்தவர் வீட்டு பெண்களின் மானத்தை வாங்குவதே உனக்கு வேலையா என விளாசினார். பயில்வான் போன்றவர்களுக்கு இப்படி பதில் சொன்னால்தான் சரிபடும் என பலரும் தாமரையின் துணிச்சலை பாராட்டி வரும் அதே வேளையில் தாமரை பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் தரம் தாழ்ந்து இருப்பதாக ஒரு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.